இந்த பக்கம் போனாலும் விஜய் விஜய் விஜயா தான் கிடக்கு. கொஞ்ச நேரம் தலையடிக்குதுன்னு வந்தா ஸோ இவன் ஒருத்தன் டக்கு சரப்படுத்துகிற பாடு. யாரோ என்னவெல்லாம் சொன்னாங்க, சினிமால நடிக்கிறவன் எலெக்ஷன்ல வந்து நின்று ஒன்றும் நடக்காது, ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, 11 சீட்டு கூட வாங்க மாட்டீங்க, அப்படி இப்படின்னு இந்த சொன்ன வாயையும் காட்டின ரியாக்ஷன் காட்டின வைக்க போறீங்க. என்னத்துக்கு இப்போ புரணி பேசிக்கிட்டு புரணி எல்லாம் பேசல, இப்ப சொல்லுங்கடி தற்குறியண்டிங்கள். அடி நான் நீங்க எப்பவுமே தற்குறியல் தான் அடி. அங்க அவங்களுக்கு அதான் இப்ப சொல்லி கொண்டு இருக்கிறாங்களே மிஷின் பழுதா போச்சுது, இன்னொன்னும் கூட சின்னமே என்னன்னு தெரியாம போட்டிருக்காங்க. சொல்றதுக்கு காரணம் இல்ல, இப்ப இது வேற எங்க ஆளை பத்தி தெரியும் தானே, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ரெக்கார்ட் பிரேக் பண்ணாம போவே மாட்டாரு. கோமடி பெண்ண நான் நினைச்சேன் அந்த 234 தொகுதியிலையும் இருக்கிற வேட்பாளர்கள் தான் தற்குறி என்று பார்த்தா ஐயோ கடவுளே இந்த ஓட்டு போட 1 கோடி சனமும் தற்குறிகளா தான் இந்த கணக்கு தெரியும். சொல்லுவீங்க தாத்தா புள்ள பேரன் பூட்டனுங்க ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா உங்களுக்கு மக்கள் நல்லவங்க, இவருக்கு போட்டோன்னே உங்களுக்கு மொத்த மக்களும் தற்குறியா தெரியுறாங்க. அடி பெண் உனக்கு வேற வேலை இல்லையோ, ஏன் இப்ப இதுல வந்து என்னோட சண்டை முடி கொண்டு சொன்னேன் மாதிரி. அப்படி இல்ல அரசியல்னா அப்படித்தான். இப்ப ஏதோ சொல்லிக்கொண்டு தெரியுறாங்கல்ல, விசில் சின்னமண்டே தெரியாம தான் சனம் போட ஏமாந்துருக்குது, அதுகளுக்கு இப்ப கொஞ்ச நாள் போக தெரியும். பெண்ண இப்ப சனம் ரொம்ப தெளிவா இருக்கு, யாரு தங்களை இவ்வளவு நாள் முட்டாளாக்கினாங்க, யாரு மூலமா விடிவு காலம் வரும்ன்றதுல சனம் தெளிவா இருக்கு. உங்களை மாதிரி 2-3 தற்குறிகள் எங்களை சொல்றீங்களோ, நீங்க தான் இருக்கிறதுல பெரிய தற்குறிகள். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அப்பா எந்த நேரம் பார்த்தாலும் விஜய் விஜய் நினைக்கிறான், நீங்க கேளுங்களா இருக்கா? போ அங்கல போ, நீ தயவு செஞ்சு போ. இனிமே விஜய் தோத்துருவேன் ரீல் அனுப்பி பாரு எனக்கு, அதுக்கு பிறகு தெரியும். அடி எனக்கு தலை இடிக்குது, உண்ட தலை இடிக்கத்தாத ஃபேஸ்புக்கு போனா அதுக்கு வேற அதையே போட்டு சாகுறாங்க. இந்த தேர்தல் எப்ப முடிஞ்சுது, இனி இவன் பதவி ஏற்றா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறேன். போடி போய் அங்க எதுவும் வேலை இருந்தாச்சே போய் ஒரு கொஞ்சம் பிளேண்டி வச்சோம். உனக்கு பிளேண்டி வர வச்சு தருவாங்க, வேற என்ன வேணும் உனக்கு? இப்ப எனக்கு தங்கச்சிக்கு உனக்கு பிளேண்டி வைக்க தெரியும், இப்ப வேற யாருக்கு முன்னா தூக்கி பிடிச்சோண்டு போடுவேன். பெண்ணத்துக்கு உனக்கு நான் வைக்க, அக்காக்கு தங்கச்சி தான் செஞ்சுக்கிறோம். அப்பா அப்பா தெரியும் தானே இவளை பத்தி. அடி உங்களுடைய ஆளுக்கு இந்த கார் ஓட்டுறதை தவிர வேற ஏதாவது தெரியுமா? உருப்படியா அந்த உண்டியால் பக்கத்து வீட்டுக்காரட்டால டீசெண்டா கதை கொடுமா சரி. என்னடி என்ன பெரிய புடுங்கி வைக்கச்சுன்னு இருக்கிற அவரை பெரிய உனக்கு தெரியுமா? உங்களை மாதிரி இந்த ரசிகர்களை வச்சு புலப்பு நடத்துற ஆள் இல்ல. அதோட பெரிய விஷயம் என்னடா, இந்த ரசிகர் மன்றத்தையே இந்த ஆள் தாண்டி கலைச்சவர் உனக்கு தெரியுமா? கலைச்சு போட்டு போய் உங்களோட அம்மா அப்பா புள்ள சகோதரத்துக்கு போய் அங்க சோற வச்சு